ஹாய் நண்பா, எனி டிகிரி இருந்தாலே போதும், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம டைரக்டாவே ஆபீசரா ஜாயின் பண்ணக்கூடிய சூப்பரான சான்ஸ் தான் வெளியாகிருக்கு. இது பர்மனன்டான மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஆபீசர் கிரேட் பி ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் தான். குவாலிஃபிகேஷனா எனி டிகிரி படிச்சிருக்க கூடிய ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மாத சம்பளமா 1,50,000 வரைக்குமே நீங்க ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண மே 20ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். முழு தகவலை சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன். RBI சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து தான் இந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் தான். பேன் இந்தியா லெவல்ல ஓபனிங்ஸ் இருக்கு. மொத்தமா நாடு முழுவதும் ஒரு 60 காலியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கக்கூடிய RBIல தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புமே இருக்கும். இதற்கான வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஆபீசர் இன் கிரேட் பி ல ஜெனரல் போஸ்டுக்கு டோட்டலா 40 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஆபீசர் இன் கிரேட் பி ல DEPR டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி ரிசர்ச்ல டோட்டலா 10 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. ஆபீசர் இன் கிரேட் பி ல DSIM டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்கல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்ல டோட்டலா 10 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா இந்த ஜாப்ல 60 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வேகன்சியை கேட்டகரி வைஸாவே பிரிச்சு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபனிங் டேட் ஏப்ரல் 29, 2026. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் மே 20, 2026 வரைக்குமே டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க இந்த ஜாபுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்றதுக்குமே மே 20 தான் கடைசி தேதி. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஆபீசர் இன் கிரேட் பி ல ஜெனரல் கேட்டகரிக்கு ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம் ஜூன் 13ஆம் தேதி அன்னைக்கும், ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூன் 25ஆம் தேதியும் இருக்குன்ற சொல்லிருக்காங்க. ஆபீசர் இன் கிரேட் பி ல DEPR போஸ்டுக்கு ஃபேஸ் 1 எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூன் 14, 2026 அன்னைக்கும், ஃபேஸ் 2 எக்ஸாம் ஜூலை 26 அன்னைக்கும் இருக்குன்ற சொல்லிருக்காங்க. ஆபீசர் இன் கிரேட் பி ல DSIM போஸ்டுக்கு ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம் ஜூன் 14ஆம் தேதியும், ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஜூலை 26 அன்னைக்குமே இருக்குன்ற சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுமே எலிஜிபிள் தான், தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா மினிமம் 21 வயசுல இருந்து மேக்சிமம் 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஏப்ரல் 2, 1996 இருந்து ஏப்ரல் 1, 2005 பிறந்திருக்கவங்க எலிஜிபிள்ன்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஏஜ்ல ரிலாக்ஸேஷனுமே கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. SC ST ல வரீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், OBC கேட்டகரியில வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBD ல ஜெனரல்ல வரீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBD ல SC ST ல வரீங்கன்னா 15 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBD ல OBC கேட்டகரியில வரீங்கன்னா 13 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸர்வீஸ் மேன், சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஆபீசர் இன் கிரேட் பி ல ஜெனரல் போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது அதற்கிணையான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கவங்களும் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 60% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. SC ST PWD கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 50% மார்க் எடுத்திருந்தாலே நீங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். அதுலயுமே பாத்தீங்கன்னா மினிமம் 60% மார்க் எடுத்திருக்கணும். SC ST PWD ல வரீங்கன்னா 55% மார்க் எடுத்திருந்தாலே போதுமானது, தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆபீசர் இன் கிரேட் பி ல DEPR போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷனா MA அல்லது MSc ல எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கவங்களும், MA அல்லது MSc ல குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், அப்ளைடு எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், பினான்சியல் எக்கனாமிக்ஸ், பிசினஸ் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது MA MSc ல ஃபினான்ஸ் முடிச்சிருக்கவங்களும், MA MSc ல குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஃபினான்ஸ், சோ ஃபினான்ஸ் ரிலேட்டடா முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஆபீசர் இன் கிரேட் பி ல DSIM போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரில மினிமம் 55% மார்க்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ், குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ்,
எக்கனாமெட்ரிக்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ் அல்லது ஃபினான்ஸ் ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில மினிமம் 55% மார்க்கோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பிக் டேட்டா அனாலிசிஸ், ஸோ இது போன்ற குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்ததுனாலுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது 4 இயர் பேச்சுலர் டிகிரியில பாத்தீங்கன்னா மினிமம் 60% மார்க்கோட மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இது போன்ற குவாலிஃபிகேஷன்ல முடிச்சிருந்தாலுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் phase 1 phase 2 ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ மூலமா தான் தகுதியான கேண்டிடேட்ஸை ஹையர் பண்றாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அண்ட் இந்த ஜாப்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் அப்படின்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே கொடுக்குறாங்க. SC, ST, OBC அண்ட் PW கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்க ஆன்லைன்ல இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனுமே கேட்டிருப்பாங்க, அதையுமே கரெக்டா ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சார்ஜஸா SC, ST, PWD கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 100 ரூபாய் இன்ஃபர்மேஷன் சார்ஜ் சொல்லியிருக்காங்க. பிளஸ் 18% GST-யோட இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. ஜெனரல், OBC, EWS-க்காக அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சார்ஜ் ரெண்டையுமே சேர்த்து 850 ரூபாய் பிளஸ் 18% GST-மே இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் RBI-யோட ஸ்டாஃப்ஸா இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான இன்ஃபர்மேஷன் சார்ஜ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுல எனி டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. அதுல உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயுமே மறக்காம உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக் பேவே 78,450 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் அலோன்ஸ், கிரேட் அலோன்ஸ், டியர்னஸ் அலோன்ஸ், லேர்னிங் அலோன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லி 1,54,930 ரூபாய் வரைக்குமே அப்ராக்சிமேட்டா ஏர்ன் பண்ணலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியூ பென்ஷன் ஸ்கீம் அடிப்படையில பென்ஷனுமே உங்களுக்கு பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு பாத்தீங்கன்னா ஸோ நீங்க தமிழ்நாட்டில இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விழுப்புரம், கூடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி அண்ட் திருப்பூர்லயுமே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு. ஸோ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த சென்டர் ப்ரிஃபரா இருக்கோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டரை சூஸ் பண்ணி அங்கேயே நீங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம். இது phase 1 எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் மட்டும்தான். phase 2க்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு பாத்தீங்கன்னா சென்னை அண்ட் மதுரையில தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். சோ நீங்க அங்கதான் எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும்ன்ற சொல்லியிருக்காங்க. www.rbi.org.in வெப்சைட்ல சரியான டீடைல்ஸோட ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்ன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஸ்கீம் ஆஃப் செலக்ஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. ஜெனரல் போஸ்ட்டுக்கு என்ன ஸ்கீம் இருக்கும், என்ன டாபிக்ல இருந்துலாம் கொஸ்டின் கேட்பாங்க, DEPR அண்ட் DSIM போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி செலக்ஷன் இருக்கும், எப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்றதையுமே கொடுத்திருக்காங்க. அதையுமே கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதற்கான எக்ஸாமினேஷன் சிலபஸ்மே கொடுத்திருக்காங்க. அதன்படி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் ஆயிடலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா www.rbi.org.in வெப்சைட்ல கரெக்டான டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸோட ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.